மருந்தாக நோய் இல்லையாம் மனிதர்க்கு. அனைவருக்கும் வணக்கம். ரேஷ்மாவின் நம் வீட்டு வைத்தியம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய தலைமுறைக்கு நம் முன்னோர் பயன்படுத்திய நம் வீட்டு வைத்திய முறையை தெரியப்படுத்தவே இந்த பதிவு. இனி இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், வயிற்றுப்போக்குக்கு ஓமநீர். இது நம்முடைய முன்னோர்கள் நம் வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தும் உணவுப் பொருட்களை வைத்து பயன்படுத்தி வந்த எளிய முறை வீட்டு வைத்தியமாகும். இனி இதன் மருத்துவ பயனையும் அதற்கு தேவையான பொருட்களையும் பார்ப்போம். இதன் மருத்துவ பயன் என்னவென்றால், இது வயிற்றுப்போக்கு, வயிற்றுக்கடுப்பு, வயிற்றுப்போக்கால் உண்டாகும் உடல் களைப்பு, வாயுக்கள் போன்ற பல பிரச்சனைகளை சரி செய்யும். இனி ஓமநீருக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். ஓமம் 10 கிராம், கசகசா 10 கிராம், காய்ந்த மாதுளைத்தோடு 10 கிராம், வசம்பு 10 கிராம், வெந்தயம் 10 கிராம். இந்த 5 பொருட்களையும் பொன்னிறமாக வறுத்து லேசாக இடித்து 4 கிளாஸ் தண்ணீர் விட்டு கொதிக்க வைத்து 2 கிளாஸாக வற்ற வைத்து காலை மதியம் என 2 நேரம் கொடுக்கவும். மாற்றம் தெரியும். இல்லை என்றால் மீண்டும் இதுபோல் 2 அல்லது 3 முறை பயன்படுத்தவும். இது முக்கியமாக சாதாரண முறையில் உள்ள வயிற்றுப்போக்கை சரி செய்யும். வேறு காரணங்களால் வரும் வயிற்றுப்போக்கு இந்த நீரில் சரியாகாது. உதாரணமாக ஃபுட் பாய்சன். இந்த நீரை வெறும் வயிற்றில் குடிக்கலாம். வயிற்றுப்புண் உள்ளவர்கள் தேன் கலந்து குடிக்கவும். உடல் சோர்வு அதிகமாக காணப்பட்டால் மருத்துவரை அணுகவும். இது சாதாரண முறையில் உள்ள வீட்டு வைத்தியமாகும். உடலில் அதிக பாதிப்பாக நோயின் தாக்கம் காணப்பட்டால் மருத்துவரின் ஆலோசனைப்படி நடந்து கொள்ளவும். அறுசுவையே மருந்து, அதை நீ அருந்து என்று உணவாக. மீண்டும் தொடரும் ரேஷ்மாவின் நம் வீட்டு வைத்தியம். நன்றி, வணக்கம்.